ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாதா ப்ளவுஸ் தைக்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம வந்துட்டு பட்டி தைக்கிறோம்ல, அந்த பட்டி தைக்கிறதுல கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸ் வந்துட்டு நம்ம பட்டி அளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ சிங்கிள் பீஸாக தான் போட்டு உள்ளே வச்சு தைக்க போகிறேன். நீங்கள் டபுள் பீஸாக கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்லிப்பாக நல்லா உட்காரும். ஒரு மாதிரி சுருண்டிக்கிட்டு வராது. இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பட்டி பீஸில் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு தைக்கக்குள்ள அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டோம்னா நல்லா ஃபிட்டிங்காக நல்லா உட்காரும். நம்ம வந்து ஒரு மாதிரி சுருண்டிக்கிட்டு வராது, நல்லா ஸ்டிப்பாக உட்காரும். நான் வந்துட்டு சிங்கிள் பீஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் டபுள் பீஸாக கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுலையும் அந்த வளைவு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து போடக்குள்ள கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். பாருங்கள், அந்த வளைவை பார்த்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் ப்ளவுஸோட கப் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ இதை வந்துட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டிங்கன்னா அந்த பிசுறு எதுவுமே தெரியாது, ஓரலாக அடிக்க வேண்டியதே வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி தைச்சிங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும். அந்த சுருக்கு ஒரு மாதிரி சுருண்டிக்கிட்டு வரும்ல, அந்த மாதிரி வராது. நம்ம சாதா ப்ளவுஸில் தைக்கக்குள்ளே அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கமும் ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.